அம்மா மறைவிற்கு பின்பு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அந்த ஆட்சி பொறுப்பை தொடர்ந்து நடத்துவதற்காக பொறுப்பட்டார். நம்ம தச்சை கணேசராஜா சொன்னது மாதிரி வெளியில உள்ள பிரச்சனைகளை ஈஸியா தாங்கிடலாம், வீட்டு உள்ள பிரச்சனை தாங்க தான் கஷ்டம். தாய்மார்களுக்கெல்லாம் தெரியும், வெளியில என்ன பிரச்சனை நாங்கள் சரி பண்ணிட்டு வந்துடுவோம், ஆனா உள்ள பிரச்சனை எங்களால சரி பண்ண முடியாது. அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு இடையில் 4 வருடம் 2 மாதம் சிறப்பான ஆட்சியை புரிந்தார் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அவர் ஆட்சியில என்னென்ன செஞ்சாங்கன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. நீட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்டோடைய பாலிசி டெசிஷன், அதை யாராலையும் மாற்ற முடியாது, இறைவனாலையும் மாற்ற முடியாது. அதை அறிந்த எடப்பாடியார் அவர்கள் கிராமப்புற ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் 7.5 இடஒதுக்கீடு கொண்டு வந்தாரு. அதன் மூலமாக இன்று பல்லாயிரக்கணக்கான ஏழை எளிய மாணவர்கள் டாக்டர் ஆகியிருக்காங்க. அவர் செய்த விஷயத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த 7.5 இடஒதுக்கீடு. சொல்லலாம், பல்வேறு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாரு, வேளாண் கல்லூரியை கொண்டு வந்தாரு, குடிமராத்து பணி செய்தார், இதெல்லாம் எல்லாம் சொல்லிட்டாங்க. விவேக சிந்தாமணி சொல்லி சொன்னவருக்கு என்னெல்லாம் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு. அப்படிப்பட்ட பிரச்சனையும் தாங்கி கொண்டு மக்கள் சந்தோஷமா இருக்கணும் ஒரே காரணத்திற்க தன்னுடைய, நான் அவரை அடிக்கடி கடந்த 3 வருஷமா அடிக்கடி அவரை நான் சந்திப்பேன். நான் சந்திக்கிறதுக்கு எனக்கு டைம் கொடுக்குறேன். எப்போ வந்தாலும் அண்ணன் என்னை பாருங்க அப்படிம்பாரு. அவர்கிட்ட நான் தெரிஞ்சுக்கிட்டது, எப்பவுமே அவருடைய சிந்தனை மக்களை பற்றி, கழக தொண்டனை பற்றி. கழக தொண்டன் மேல அவ்வளவு ஒரு பாசம் வச்சிருப்பாரு யாரு, புரட்சி தலைவர் எடப்பாடியார். ஒரு முறை நான் போயிருக்கும் போது ஒரு தொண்டை ஒரு சால்வை கொண்டு ஓடியாந்தான். அவர் வீட்டுக்குள்ள போயிட்டாரு. போனவர் திரும்பி வந்தார். என்னென்னு கேட்டேன். ஒருத்தர் அங்கிருந்து ஓடி வந்துட்டு பாருங்க தவறு போடுறதுக்கு. எனக்கு தான் தெரியும், நான் கிளைச்செயலராக இருந்திருக்கேன், ஒரு தலைவனுக்கு அந்த சால்வை போடுறது எவ்வளவு மகிழ்ச்சி எப்படி திரும்பி வாங்கிட்டு போனாரு. அதனால தொண்டர்கள் என்றால் எடப்பாடியார் மாதிரி யாருமே அந்த தொண்டர்களை வழி நடத்த முடியாது. அவரை தவிர இன்னைக்கு எடப்பாடியாரை தவிர இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை யாராலையும் கட்டி காக்க முடியாது. அதாவது ஒரு பொதுச் செயலாளர் எந்த ஆசபாசத்துக்கும் கட்டுப்படாதவர், நேர்மையானவர். அதாவது அவர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது, அதாவது சிரிச்சுட்டே தான் இருப்பாரு, பட் ஒரு மைண்ட்ல எல்லாம் ஓடிட்டே இருக்கும். அப்படி ஒரு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களோட ஆட்சி நல்ல ஆட்சியாகவே இருந்தது. அதுல எந்த மாற்று கருத்து இருக்க முடியாது. குறிப்பா இந்த கனிமொழி அம்மா சொன்னாங்க, தமிழ்நாட்டில் அதாவது இளைய விதவைகள் நிறைய அதிகமாயிட்டாங்க, அதனால டாஸ்மாக் மூடணும்னு சொல்லிட்டாங்க. டாஸ்மாக் வச்சிருக்கதே அவங்க தான், எப்படி மூடுவாங்க? அவங்க மருமை உதயநிதி சொன்னாரு, ஒரே கையெழுத்துல நீட்டை நாங்க கேன்சல் பண்ணிடுவோம்னாரு. அதுக்கு உண்டான மந்திரம் எங்கள்கிட்ட இன்னும் 4.5 வருஷம் ஆச்சுன்னா அந்த மந்திரத்தை சொல்லலை. நீட்டை யாராலையும் கேன்சல் பண்ண முடியாது. தயவு செய்து தவறான இதில் இருக்க வேண்டாம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரே இது என்ன அப்படின்னா, ஊழலோ ஊழல், தினசரி லஞ்சம், தினசரி கலெக்ஷன், கரப்ஷன், இந்த வேலை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இதுதான் திராவிட மாடலாம். திராவிட மாடல் கேட்கவங்களுக்கு பதில் இதுதான் திராவிட மாடல்ங்கிறது. அப்படிப்பட்ட ஊழல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஊழல் ஆட்சியை அகற்ற வேண்டும். 160 சட்டமன்ற தொகுதியில் இதுவரைக்கும் எடப்பாடியார் பயணம் செஞ்சிருக்காரு. நல்லா யோசிச்சு பாருங்க. 5 நிமிஷம் நம்மளால ஒழுங்கா பேச முடிய மாட்டேங்குது, அவ்வளவு பொறுமை இல்லை. அவர் ஒரு நாளைக்கு 3 மீட்டிங் போடுறாரு. அந்த தொண்டை என்னத்துக்கு அவனை யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஸ்கூலுக்கு ரொம்ப களப்படைஞ்சிட்டே நம்ம டீ சாப்பிட்டு போக கூப்பிட்டேன். அப்ப சொன்னாரு, அந்த தொண்டை வரல அவருக்கு பேசுறதுக்கு. எல்லா இடத்துலையும் போய் டீயா சாப்பிட்டு தொண்டை கட்டி வச்சு, காப்பி இருந்தா கொஞ்சம் கொடுங்க அப்படின்னாரு. அப்ப கேட்டேன் நானு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமே அப்படின்னு. 2026 சட்டமன்ற தேர்தல் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டில அமர்வு வரை எனக்கு எந்தவித ரெஸ்டும் தேவையில்லை என்ன அப்படின்னு. எல்லாரையும் பண்ண முடியாது. நான் அந்த மீட்டிங் வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே ரெடி ஆகி இல்லையா. அவர் ஒவ்வொரு மீட்டிங் போகும்போதும் ரொம்ப சிரிச்சுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் பேசுவார். அதே மாதிரி நம்ம தற்சமயத்துல தற்போது எல்லாத்தையும் ஒன்னா இணைங்கன்னாங்க. ஒன்னா இணைக்கிறதுக்கு ஒன்னா இணையக்கூடியவங்க 3 பேரும் ஒரே ஒரு மேடையில் அமரட்டும், ஒன்னா இணைச்சிடலாம். இவங்க 3 பேரும் ஒரே மேடையில் அமர்வதற்கு ரெடியா இருக்காங்களா கேட்டு பாருங்க. ஒருத்தர் அமர முடியாது. அதே நேரத்துல ஒரு சின்ன கதை, ஒரு குட்டி கதை. ஒரு தவளை, ஒரு தேள். தேளுக்கு இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போகணும், ஆற்றை கடந்து. தவளையிட்ட போய் சொல்லுச்சு,
தவளை உன் முதுகுல ஏறிக்கிடுதேன், என்ன அக்கறையில் ஒண்டி விட்டுருந்துச்சு. தவளை சொல்லிச்சு, உன்னை நம்ப முடியாது, நீ பட்டு ஏறினோடனே பட்டுன்னு கொத்திடுவிய. அப்ப சொல்லிச்சு தேளு, கவலைப்படாத, நான் உன் முதுகுல ஏறி உட்கார்ந்துருக்கேன், கொஞ்சம் கொட்டுவேனா, கொட்டினா 2 மணி நேரம் செத்து போவோம், அதனால கண்டிப்பா உன்னை கொட்ட மாட்டேன், என்னை கொண்டு அக்கறையில் விடுனுச்சு. உடனே என் முதுகுல ஏறிக்கொண்டு சொல்லிச்சு தவளை. முதுகுல ஏறி அமர்ந்துச்சு. வெள்ளம் கரபுரண்டு ஓடுது. தேளுக்கு பயம், எங்க கவுந்துருமோ அப்படின்னு. அப்போ தவளை சொல்லிச்சு, எந்த காலம் இப்படி வெள்ளத்தெல்லாம் நான் பெரிய பெரிய வெள்ளத்தெல்லாம் பார்த்துருக்கேன், ஒன்று சேஃபா கொண்டு அடுத்த கரையில் ஒண்டி விட்டுதான் பானுச்சு. போய்கிட்டே இருந்தாங்க. 3/4 போன உடனே டக்குன்னு ஒரு கொட்டு கொட்டுச்சு. யார? தவளைய. தவளை தண்ணிக்குள்ள சொல்லிச்சு, என்னப்பா மோசம் பண்ணிட்டேன்னு, அது என்னுடைய பிறவி குணம்னுச்சு. இப்போ நீங்க யாருக்கு பொருத்தணும் பொருத்தி பார்த்துக்கோங்க. 3 பேர் நாங்கள் ஒன்னா சேர்த்தோம்னா என்ன ஆகணும், நீங்களே முடிவு பண்ணிக்கணும். அதாவது நம்மகிட்ட ஒருவர் பேசின ஒரு காணொலி இருக்கு நம்மகிட்ட, அதை போட்டு காட்டுதேன், நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒன்னா சேர்ந்து சொல்றாங்க இல்லையா, அதாவது என்ன சொல்றாருன்னா, மிஸ்டர் தினகரன் என்ன சொல்றாருன்னா, எடப்பாடியை பார்த்து துரோகத்தின் மொத்த உருவம் யார சொல்றாரு? ஓபிஎஸ். நானே ஓப்பனா சொல்லியது, என்ன பண்ணிட போறாங்க. தினகரன் சொல்றாரு ஓபிஎஸ் பார்த்து, இந்த இதுல நீங்க வேணா போட்டு பார்த்தா எல்லாரும் அனுப்பிச்சிருக்கேன். சவுண்ட் வர மாட்டேங்க. ஏன்னா நான் சொல்லதை விட மக்களுக்கு அதை கேட்க உண்மைன்னு தெரியும் இல்லையா? சவுண்ட கட்டு அதுக்குதான் அவரு ஊழல் பிடிக்கலாம். இன்னொன்று திருப்பரங்குன்ற போய் சேனல் கூட்டம் வச்சிருக்காங்க. அதுல என்ன பெரிய என்ன திருப்பரங்குன்ற தேர்தல் வெற்றி பெற்றுட்டாங்களா? கருப்பு சின்னம்மா குடும்பத்தை ஏற்றுதான் நடத்துறீங்க. அவங்க குடும்பத்தை நீங்க நான் மிரட்டி உருட்டி கம்பல் பண்ணி கட்டாயப்படுத்தி கழித்து வாங்கினான்னு சொன்னவரை எதுக்காக போய் பாருங்க. பெருமையை நான் திருச்சி வருவனான என்ன திருச்சி என்னது பன்னீர்செல்வம் துரோக சிந்தனை உள்ளவர். ஏதாவது இப்பயும் அவர் என்ன பாருங்கன்னு கேட்டதுங்க. ஏதாவது பொண்ணு, அதாவது இது நான் சொல்லல, தினத்தந்தி டிவிக்கு திரு தினகரன் அவர்கள் கொடுத்த பேட்டி. இப்ப எப்படி 3 பேரும் ஒன்னா சேருவிய? துரோகத்தின் மொத்த உருவம் தினகரன், ஓபிஎஸ். ஓபிஎஸ் சின்னம்மாவுக்கு எதிராக தர்ம யுத்தம் பண்ணவருக்காங்க. எப்படி ஒன்னா சேருவிய சொல்லுங்க 3 பேரும்? அதனால ஒரு நாளும் 3 பேரும் ஒன்னா சேரது போது கிடையாது. அவங்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கு இடம் இல்லைன்னு நேத்தே எடப்பாடியார் சொல்லிட்டாரு. புரட்சி தமிழர் யாரை சட்டமன்ற தொகுதியில வேட்பாளரை நிறுத்தாரோ அவர் உங்கள் வீட்டு பிள்ளையாக கருதி அனைவரும் வாக்களிக்க வேண்டும். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் இறுதியில் தர்மமே வெல்லும். நன்றி.